விஜய் மௌலி என்ன சொல்லுறாருன்னா, பிசினஸ்ங்கிறது வெறும் கணக்கு வழக்கு, பொருள் விக்கிறது வாங்குறது மட்டும் இல்ல. அது முழுக்க முழுக்க மனுஷங்களோட மனச புரிஞ்சுக்கிட்டு செய்யுற விஷயம். மனுஷங்களோட எண்ணம், உணர்ச்சி, அவங்க எப்படி பழகுறாங்கன்னு தெரிஞ்சாதான் பிசினஸ்ல ஜெயிக்க முடியும்னு சொல்லுறாரு. இதுக்கு உளவியல் ரொம்ப முக்கியம். பிசினஸ் ஓனரோட மனசுல என்ன ஓடுது? நான் சொல்றதுதான் சரி அங்குற எண்ணம். நம்ம பிசினஸ் ஓனருங்க அவங்க காசு போட்டுருக்கிறதாலையும் அதிகாரம் இருக்கிறதாலையும் அவங்க சொல்றதுதான் சரின்னு நினைப்பாங்க. மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. இதனால அவங்க புதுசா எதுவும் செய்யாம பழைய மாதிரியே இருப்பாங்க. இது அவங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். விஜய் மௌலி என்ன சொல்லுறாருன்னா, பணிவா இருக்கணும், மத்தவங்க சொல்றதையும் கேட்கணும், நம்மள பத்தி நமக்கு நல்லா தெரியணும். நம்ம தப்ப ஒத்துக்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்றதையும் கஸ்டமர் ஃபீட்பேக்கையும் கவனமா கேட்டு அதை வச்சு நம்ம பிசினஸ்ல என்ன மாற்றம் பண்ணலாம்னு யோசிக்கணும். பொறுமை முக்கியம். பிசினஸ் வளர ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா தப்பு நடந்தாலும் பதட்டப்படாம முடிவு எடுக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கஸ்டமர், வேலை செய்யுறவங்க, சப்ளையர்களோட நல்ல உறவு வச்சுக்கலாம். அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும். எந்த ஒரு திட்டத்தையும் பொறுமையா செஞ்சா அது நல்ல பலன் கொடுக்கும். அவசரப்பட்டு செஞ்சா அது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ்ல ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுக்கு நம்ம மனச தயார்படுத்திக்கணும். நேர்மை அவசியம். நேர்மையா இருந்தா எல்லாரும் நம்புவாங்க. நம்ம பிசினஸ்க்கு நல்ல பேர் கிடைக்கும். பிசினஸ்ல வேலை செய்யுறவங்க சந்தோஷமா வேலை செய்வாங்க. அவங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். நம்ம மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. சொன்ன சொல்லை காப்பாத்தணும், எல்லாரையும் சமமா நடத்தணும், ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். பிசினஸ்ல எந்த தப்பு நடந்தாலும் அதை மறைக்காம நேர்மையா சொல்லணும். கம்மியா பேசு, நிறைய யோசி. மத்தவங்க சொல்றத நல்லா கேட்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். கேட்டத நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதுல என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்குன்னு யோசிக்கணும். நல்லா யோசிச்சு திட்டம் போடணும். அவசரப்பட்டு எந்த திட்டத்தையும் போடக்கூடாது. அவசரப்பட்டு பேசக்கூடாது. நம்ம பேசுறது மத்தவங்கள புண்படுத்தாம இருக்கணும். அதிகமா பேசினா அவசரப்பட்டு முடிவு எடுப்போம், மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டோம். கஸ்டமரோட மனசுல என்ன ஓடுது? நான் சொல்றதுதான் சரி. கஸ்டமர் அவங்க சொல்றதுதான் சரின்னு நினைப்பாங்க. அவங்க சொல்றது தப்பா இருந்தாலும் அதையே சொல்லுவாங்க. உணர்ச்சிவசப்பட்டு பேசுறதால லாஜிக்கா யோசிக்க மாட்டாங்க. அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும். சோசியல் மீடியால உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே கவனிக்கணும். அவங்க சொல்றது சரிதான் என்று சொல்லணும் என்று நினைப்பார்கள். அவங்க சொல்றதுல நியாயம் இருந்தா அதை ஏத்துக்கணும். அவங்கள புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் என்ன சொல்லுறாங்கன்னு நல்லா கேட்கணும். அவங்க பிரச்சனைய புரிஞ்சுக்கணும். அவங்க தப்பா சொன்னாலும் அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே அதை சரி பண்ணணும். சப்ளையரோட மனசுல என்ன ஓடுது? பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதை இருக்க வேண்டும். அவங்கள நம்ம பார்ட்னரா நினைக்கணும். தெளிவான தகவல் பரிமாற்றம் இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே பேசி தீர்த்துக்கணும். சொன்ன நேரத்தில் சொன்னதை செய்ய வேண்டும். சொன்ன சொல்லை காப்பாத்தணும். அவர்களுடன் பழக்கம் வைத்து கொள்ள வேண்டும். அவங்கள நம்ம ஃப்ரெண்டா நினைக்கணும். இந்த மாதிரி மனுஷங்களோட மனச புரிஞ்சுக்கிட்டா பிசினஸ்ல நல்லா ஜெயிக்கலாம்னு விஜய் மௌலி சொல்லுறாரு. இத பத்தி தெரிஞ்சுக்க அவரோட யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கும் இத சொல்லுங்க. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.